எலெக்ஷன் இஸ் கோயிங் டு டர்ன் அவுட் வேற மாதிரி மாற போகுது. எப்படி மாற போகுதா சொல்லவா? என்ன நடக்குதுன்றத சொல்லவா? ரியாலிட்டியா சொல்லவா? ரியாலிட்டியா? திமுக ஆட்சிக்கு வர போகுது. கூட்டணி கட்சிகள்லாம் ஆக்கிரமிச்சு காலி பண்ற பாஜக லெவலுக்கு போயிட்டீங்க. அதனாலதான் பாஜகவும் நீங்களும் கூட்டணின்னு சொல்றாங்களோ? மட்டத்துக்கு இறங்கி அலசுவோம். இது பிரியாணி கூட்டானியா? ஜெயிக்கணும்ல, அடுத்த 5 வருஷம் திரும்ப வர வேணாமா? இந்த மாதிரிலாம் வர வேணாம். ஆனா பாருங்க, இப்ப நாங்க ஒரு அன்பு எங்களுக்கு எப்படி வருதுங்கிறது ஒரு பக்கம். காசு கொடு. பொதுமக்களை என்கிட்ட சொல்றது, தம்பி அவன் குடுக்கறது குடுக்கட்டும், நம்ம காசு தானே, எதுக்கு தடுக்கிற? நம்ம ஏன் தடுக்கணும்? வாங்கிட்டு விசில் கொட்டு போடுறோம், என்ன பிரச்சனைன்னு கேக்குறாங்க. எந்த ஏரியா நாங்க கஷ்டப்பட்டு மக்கள் நல்லா இருக்கணும், அவங்களுக்காக வீதிக்கு வீதி ரோடெல்லாம் வசதி கொடுத்து நல்லா அழகா அவங்கள வாழ வச்சு பார்த்து, நீங்க அந்த ரோடுல அழகா அப்படியே அவங்க கோலம் போடுவாங்களாம் அப்படின்னு ஒரு 4 பேர் 400 பேர் 4000 பேர் 40,000 பேரா மாறுறதுக்கு கணக்கு போடுவீங்க. அந்த கோலத்தை நாங்க பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? மாறி ஆயிரும். ஆமா, உங்க ஆபீஸ் வாசல்ல வாசல் தெளிச்சு கோலம் போட்ட பாட்டி யாரு? அது யாரு? என்ன கோலம் பாத்தீங்களா? அங்கேயும் விசில் கோலம் தாங்க போட்டு வச்சிருக்கு. எங்க இருங்க, போய் அழிச்சிட்டு மறுவேளை பார்ப்பேன் நான். பயத்தின் வெளிப்பாட்டுல தான் இல்லாத பொல்லாத அவதூறை பரப்புவாங்க. 2வது விஷயம், இவங்க அப்படி பிலோ த பெல்ட் போனா அதை பண்றதுக்கு இந்த வாட்டி ஏமாந்து ஐயா கேப்டன் நீங்க இழிவுபடுத்திட்டு போன மாதிரி, அந்த தங்கத்தை ஏமாத்தின மாதிரி இந்த சிங்கத்தை ஏமாத்தர முடியாது. உங்க விஜய்க்கு, உங்க அண்ணனுக்கு, உங்க தம்பிக்கு, உங்க பிள்ளைக்கு மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. வணக்கம். வணக்கம். இந்த வணக்கம் தான் அழகே. சரி, ஓகே. என்ன ஒரு நிமிஷம் ஃபோனா வேற வந்துக்கிட்டு இது வேற எப்ப என்னங்க சைக்கிளா? அந்த சைக்கிள் எடுத்துரு. சைக்கிள் குழந்தைய கையில் பிடிக்கணுமா? சிஎஸ்கே சட்டை போட்ட எதையா ஒன்று சொல்லுங்க. பேட் எடுத்து அடிக்கணுமா? என்ன ஏன் பண்ணுறது? என்னங்க ஒரே டார்ச்சராக இருக்குதுங்க. எதை பண்ணுறதுனே தெரில. திடீர்னு பார்க்குற சைக்கிள் எடுத்து உடனே நேராக சைக்கிள் எடுறான். அப்புறம் பார்த்தா திடீர்னு ஒரு குழந்தை எடுத்துக்கூடா. சிஎஸ்கே சட்டை. ஐயோ, எதை பண்ணுறதுன்னு எனக்கு இன்னைக்கு கல்யாணம் ஆன 2 பேரு வழியில நின்று ஆசீர்வாதம் வாங்கியிருக்காங்க வண்டியில ஏறி. அந்த மாதிரி யாரா 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சு, நாளைக்கு கால் நான் எங்க போறேன், இன்னைக்கு தான் முகூர்த்த நாள், நாளைக்கு முகூர்த்த நாள் இல்லையே. நாங்க கூட்டு வருவோம்ல 2 பேர். நாங்க சொன்னா கூட்டிட்டு வராத ஆளுங்க இருப்பாங்களா? கரெக்ட். நான் ஒரு ஐடியா சொல்றேன். எல்லாத்தையும் ஏன்னா சைக்கிள் ஓட்டும் போது நீங்க பைக் ஓட்டுனீங்கல்ல, அதுக்கு ஆளுங்களை கூட்டு நீங்க பலூன் கூட்டு வந்தீங்கல்ல, அது மாதிரி நாங்க கல்யாணத்துக்கு 2 பேர் கூட்டு வந்து ஆசீர்வாதம், அதுக்கு டைவர்ஸ் பண்ணி 2 பேர் ஆசீர்வாதம் பண்ணி அமைச்சுடுங்க. ஓ, நான் கூட என்ன தெரியுமா நினைச்சேன், நாங்க கல்யாணத்துக்கு 2 பேர் கூட்டு வந்துருவோம், நீ சாவுக்கு போயிடா 2 பேர் ஏதோ சொல்ல போறீங்க நினைச்சேன். மக்களை வாழ வைக்கிறதுன்ற ஒரு எண்ணம் திமுக காரனுக்கு வரவே வராது. அப்படிதான். இல்ல, அப்படி கிடையாதுங்க. அதெல்லாம் முக்கியம். ரொம்ப நம்ம தீவிரமா இப்ப இந்த நேரத்துல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா எல்லாமே இப்ப ஃபேவரபிளா எந்த பக்கம் போயிட்டு இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். டோட்டலாவே நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த நேரத்துல எது தாவேகா பக்கம். ஆமா, யார் சொன்னா? யார் சொல்லணும்? எலெக்ஷன் இஸ் கோயிங் டு டர்ன் அவுட் வேற மாதிரி மாற போகுது. எப்படி மாற போகுதா சொல்லவா? என்ன நடக்குதுன்றத சொல்லவா? ரியாலிட்டியா சொல்லவா? ரியாலிட்டியா? திமுக ஆட்சிக்கு வர போகுது. இல்லங்க, வரப்போகுது மீண்டும் திமுக. நீங்க சொன்னது உங்க ஏரியா லைன் மேனுக்கே செட் ஆகாது. கரண்ட் ஆஃப் பண்ணி விட்டாரு, வயரம் மிதிச்சிருப்பாங்க, ஏதாவது நடந்திருக்கும். திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருது. இதுதான் நடக்க போகுது. இப்ப ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கு. எதுல இருந்து சொல்லவா? எதுல இருந்து? பாண்டிச்சேரியில வரலாறு காணாத 91% ஓட்டு பதிவாயிருக்குது. அதுதான் நானும் சொல்றேன். ஒரு கட்சி புதுசா எலெக்ஷனுக்கு வரும்போது அந்த கட்சிக்காக மக்கள் ஓட்டு போடும்போது தான் இந்த மாதிரி இனார்மஸ் டர்ன் அவுட்லாம் வரும். திமுக இப்பதான் முதல் எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணுதா? அப்புறம் எப்படி திமுக இந்த டர்ன் அவுட் நீங்க பொறுப்பெடுத்துப்பீங்க? அது தாவேக்காக டர்ன் அவுட் நான் சொல்றேன். நீங்க எப்படி பொறுப்பெடுத்துப்பீங்க? அதுதாங்க நடக்கும். எப்பயுமே எலெக்ஷன் பேட்டர்ன் கவனிச்சீங்கன்னா ஒரு புது ஃபோர்ஸ் உள்ள வருது, ஆட்சி மாற்றம் வேணும்னு மக்கள் நினைக்கும் போது பெரிய அளவுல வாக்கு செலுத்துவாங்க. இப்போ இன்னைக்கு உங்களுக்கு எத்தனை ப்ரூஃப் வேணும்னு கேளுங்க. இந்தியாவோட எத்தனை மூலைகள்ல இருந்து எத்தனை ட்ரெயின்ல இறங்குறாங்க, உலக நாடுகள் எத்தனை ஊர்ல இருந்து எத்தனை ஃபிளைட் புக் பண்ணி
இந்த பஸ் புக் பண்ணி ஓட்டு போட போற மாதிரி ஒரு ஃப்ளைட் 2 ஃப்ளைட் மொத்தமாலாம் புக் பண்ணி வந்து இறங்குறாங்க. கல்ஃப்ல இருந்தும் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இருந்தும். இது எல்லாமே தாவேக்கா கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த மக்கள் ஆட்சி மேல இருக்கக்கூடிய ஒரு கொண்டாட்டம் தாங்க இதுக்கு காரணம். அவங்க வரும்போதே ஸ்டாலின் தொடரட்டும் அப்படின்னு பாட்டு வராங்க அவங்கலாம். அது அப்படிதான் இருக்கும். அந்த பாட்டை போட்டு சாவடிச்சு வெறுத்து போய் அது ஒரு மீம் கண்டென்ட்டா மாத்தி பாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா வர்றது வந்து உங்க விஜய் தான் வர்றாங்க. நிஜமாவா? நீங்க வேணா ஏர்போர்ட்ல எடுத்துட்டு போய் பர்மனெண்டா ஒரு கேமராவை போடுங்க, வர்றவங்கள கேளுங்க. தமிழ்நாட்டுக்கு தான் வர்றான்னா அவன் ஓட்டு போட தான் வர்றான் கான்ஃபிடென்ட்டா சொல்றேன். அந்த ஓட்டு திமுகவுக்கு போடுவான். நம்ப மாட்டீங்கல்ல? நம்ப மாட்டேன். இப்போ நான் வந்து ஒரு விஷயம் தாவேக்காக்கு ஆதரவா நடக்குதுன்னு சொன்னா நம்ப மாட்டீங்க. நம்பவே மாட்டேன். அது வந்து உங்க மூக்கு கீழேயே நடக்குது, அது உங்களால நோட் பண்ண முடியலன்னு சொன்னா நான் ப்ரூவ் பண்ண ஒத்துப்பீங்களா? இப்படி பார்த்து அப்பவும் நம்ப மாட்டேன். நான் உங்களுக்கு கண்ணு இருக்கு ஒன்று ப்ரூவ் பண்ணவா? பண்ணு. நான் உங்களுக்கு அப்புறம் தானே இங்கே வந்தேன் உங்கள் ஆஃபீஸ்க்கு. அதை கொஞ்சம் எடுத்து கொடுங்க. உங்கள் ஆஃபீஸில் இருக்க 2 பேர் என்கிட்ட இந்த 2 கண்டென்ட்டையும் வாங்கிட்டு வந்து உங்களுக்கே தெரியாமல் உங்கள் ஆஃபீஸில் ஒழிச்சு வச்சிருக்காங்க. சத்தியமாக உங்களுக்கு இது தெரியுமா இது இங்கே இருந்ததுன்னு? வாய்ப்பே கிடையாது. இதுதான் மேட்ரு. உங்க ஆஃபீஸ் நீங்க திமுக ஆதரவா பேசுறீங்கன்னு பாருங்க. யாரை மறைக்கிறீங்களா? இங்க பாருங்க, மறைக்கலாம் கூடாது, ஜெயிச்சு போறோம். இதுதான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அந்த ஏஐ போஸ்டர் தெரியுதா? திமுகவோட மேனிஃபெஸ்டோட கவர் பேஜ். இது எங்க ஆபீஸ்ல என்ன பண்ணுது? நான் எடுத்துட்டு வந்தேன். நான் பிரிண்ட் அவுட் போட்டு எடுத்துட்டு வந்து கொடுத்து உங்களுக்கு தினமும் ஒழிச்சு வச்சிருக்காங்க. கேட்டீங்கல்ல, திமுக ஆதரவா இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் மொத்தம் தாவேக்கா ஓட்டு போட்டுட்டு இருக்கான்றதுக்கு இது ஒரு ப்ரூஃப். இதைத்தான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இந்த லேப்டாப்ல இந்த இடத்துல பாருங்க, ஆந்திராவோட முன்னாள் சிஎம் ராஜசேகர் ரெட்டி இருக்காரு. இங்க பாருங்க, இந்த நம்மளோட தமிழ்நாடு எம்பளத்துக்கு கீழே ஏதோ போஜ்பூர்ல எழுதியிருக்கீங்க. கவர்மெண்ட் பஸ்ல ஏதோ மலையாளத்தில் எழுதியிருக்கிறீங்க. நம்பர் என்ன பாஷைன்னே தெரியல எழுதியிருக்கிறீங்க. இதை நீங்க கையில காட்டி நீங்களே கேமரால காட்டிடுங்க. ஒன்றும் கிடையாது, நான் பார்த்துட்டேன். அது வந்து ஏஐல அவசரமா கடைசி நிமிஷத்துல பண்ணும்போது லைட்டா கொஞ்சம் இந்த லட்சத்துல ஏஐ பண்ண தெரிஞ்சாம இவங்க வந்து ஏஐக்கு வந்து வேலை செஞ்சிருவாங்க, ஏஐல தமிழ்நாட்டை வளர்த்துருவாங்கன்னு சொன்னா நாங்க நம்பணுமா? ஏங்க இது சும்மா பத்திரமா வச்சுக்கோங்க. அது எனக்கு உங்க கிஃப்ட் கிடையாது. இப்போ நீங்க ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். பாண்டிச்சேரியில 90.86% ஓட்டு, 91% 91% ஓட்டு வந்துருச்சு. எண்ணி பார்த்தாச்சு ஆல்ரெடி. வந்து எல்லாம் மனக்கணக்கில் சொல்றேன், எண்ணி பார்த்தாச்சு எல்லாம் ஆல்ரெடி. போஸ்ட் போலே சொல்லுங்க. போஸ்ட் போல் எடுத்தாங்க. தபால் ஓட்டு, போஸ்டல் பேலட் விடுங்க. பாண்டிச்சேரியில போஸ்ட் போல் எடுத்திருப்பாங்க. ஆமா எடுத்துருப்பாங்க. யாருக்கு போட்டீங்கன்னு அந்த நம்பர்ஸ் எடுத்து பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்சிரு போகுது. நான் ஏன் போய் சொல்றேன்? பார்த்துட்டேன் நானு. பார்த்துடுங்க. தாவேக்காக்கு எத்தனை பர்சன்ட் நீங்களே சொல்லுங்க, ரிவீல் பண்ணுங்க. சொல்ல மாட்டீங்க, அது உங்க வாயிலிருந்து வராது. எடுத்து மக்களை பார்க்க சொல்லுங்க, பார்ப்போம். இந்த 91% டர்ன் அவுட் தாவேக்காக்காக வந்தது தான். அது நீங்கள் ரிசல்ட்டை நீங்கள் பார்ப்பீங்க. சரி, இப்போ தபால் ஓட்டுக்கள்லாம் வந்து ஆல்ரெடி இது வந்து ஆரம்பிச்சிருச்சு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அரசாங்க ஊழியர்கள் யாரெல்லாம் வந்துட்டு ஆல்ரெடி அப்போ அவங்களுக்கு வேலை இருக்கும், எலெக்ஷன் அன்னைக்கு வந்துட்டு டியூட்டி போட்டிருப்பாங்க, அதெல்லாம் இருக்கும். அதனால் அவங்களுக்குலாம் முன்னாடியே யாரெல்லாமோ அவங்களாம் ஓட்டு போடலாம்னு சொல்லியாச்சு. அப்போ அவங்களுடைய ஓட்டு எப்படி வரும்ன்றது உங்களுக்கு தெரியும். அதையும் நான் பேசிட்டேன். அரசாங்க அதிகாரிகள்னாலே வந்து அது யாரு பக்கம் எல்லாருக்கும் நல்லா தெரியும். உங்க அரசாங்கம், உங்க அலுவலக அதிகாரிகளே யார் பக்கம் நீங்க பாத்துட்டீங்க. தாவேக்காக்கு ஆதரவா ஒரு போஸ்ட் எடுத்து வந்து என் பின்னாடி பத்திரமா வச்சு உங்களுக்கு சொல்லாம இருந்திருக்காங்க. நீங்க அங்க மட்டும் அப்படி இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? இது அந்த பாயிண்ட ப்ரூவ் பண்ண தானே இதை பண்ணனே. இன்னைக்கு நான் ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு வரேன். எனக்கு தெரிஞ்சவன் தெரியாதவன் ஒரு 10-15 பேர் அந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கான். அந்த கல்யாணத்துல எல்லாம் சொல்ற வார்த்தை, நாங்க தாவேக்காக்கு போஸ்டல் பேலட்ல ஓட்டு போட்டு வந்திருக்கோம். நான் பார்த்தேன். அதாவது அவங்க சொல்கிறாங்க, அவங்களுடைய சப்பார்டினேட்ஸாக இருக்கக்கூடியவங்க, கிரேட் 4ல் இருக்கக்கூடியவங்கலாம் தாவேக்காக்கு ஓட்டு போட்டுட்டா, நீயும் தாவேக்காக்கு ஓட்டு போட்டுட்டியான்னு ஒருத்தர் ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிற அளவுக்கு தே ஆர் ஸோ கனெக்டட். அரசாங்க அதிகாரிகள், அரசாங்க ஊழியர்கள். நீங்கள் வந்து ஒரு டிஜிபி ஓட்டு வச்சிருக்கலாம், 10 லட்சம் போலீஸ் ஓட்டு இருக்கும், 10 லட்சம் அரசாங்க ஊழியர்கள் ஓட்டு இருக்கும். அந்த ஓட்டெல்லாம் பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன். ஃபார் த ஃபர்ஸ்ட் எவர் டைம் நான் கான்ஃபிடென்ட்டாக பதிவு பண்ணுறேன், DMK is trailing behind in postal ballot. அரசு ஊழியர்கள் போடக்கூடிய தபால் ஓட்டுக்கள்ல DMK பின்னடைவை சந்தித்திருக்கிறது வரலாற்றில் முதன்முறையாக. எழுதி வச்சுக்கோங்க, இந்த எலெக்ஷன் இஸ் கோயிங் டு டூ மிராக்கிள்ஸ். தேர் இஸ் கோயிங் டு பி மச் மோர் தேன் மேஜிக். மிராக்கிள்ஸ் நடக்க போகுது பாரு. மக்கள் அவ்வளோ கொதிச்சு போயிருக்காங்க இந்த ஆட்சி முறையில். ஒரு நல்லா வரமாட்டான்னு நினைத்து ராகுல் காந்தி என்ன சொன்னார்? அவர் என்ன சொன்னாருன்றத ஒரிஜினலாக கேட்குறீங்களா? என் காதுக்கு வந்து தமிழில் மொழிபெயர்த்து என்ன சொன்னாங்கன்னு கேட்குறீங்களா? இல்லை, அவர் ஒரிஜினலாக இங்கிலீஷில் சொன்னதே இருக்கட்டும். தமிழ்நாட்டை ஒரு தமிழ்நாடுன்னு சொன்னாரா? ஆமாம். இதுக்கு முன்னாடி அப்படி சொல்லியிருக்காரா? மாட்டார். அப்போ இந்த வாட்டி அவர் யாரை மீன் பண்ணுறாரு? தமிழன் யாரு? யோசிங்க பாஸ்.
ராகுல் காந்தி எங்காலும் சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்கன்னா பாருங்க பஸ். ஏங்க அதாவது சும்மா வரல திமுக காரன் இந்த இடத்துக்கு. அந்த டைலாக் நீங்க என்ன மாத்தலையா? சும்மா வரல, ஒரு மாதிரி ஃபார்ம் ஆகி மாஸ் ஆகி இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். நான் என்ன சொல்றேன், சரி ஃபார்ம் ஆனீங்களே மாஸ் ஆனீங்களே, ஒரு பிரச்சாரத்துல நாம ஒண்ணு பண்ணுமே அதை பாத்தீங்களா? ஆமா திமுக பணிமனைக்குள்ள ஓட்டு கேக்குறோம், ஓட்டு போடுறோம்னு சொல்லி என்ன ஒரு தைரியம் அது என்ன தைரியம்? எங்க உரிமை, நாங்க ஓட்டு கேட்போம். என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க மனசுல? வீட்டு பக்கம் கூட வர மாட்டான். போறீங்க வண்டியில வாகனத்துல உங்களெல்லாம் போய் ஓட்டு கேட்க விட்டதே தவறு. அந்த உரிமையை கொடுத்ததே திமுக. சொல்லுங்க. உரிமையை கொடுத்து பாவம் போட்டுன்னு விட்டு வச்சிருக்கோம் நாங்கெல்லாம். பாவத்தை பாவம் போட்டு சரி அதே ஓட்டை கேட்டு போறாங்கன்னு விட்டா நீங்க வண்டியை திருப்பி எங்க பக்கமே ஹலோ 2 ஓட்டு போடுங்க அப்படின்றீங்க. என்ன நீங்க என்ன பண்ணிருக்கீங்க பதிலுக்கு? என்ன பண்ணிருக்கணும்? முடியாதுன்னு உதவி செய்யறதுக்கு என்ன பண்ணாங்க? போடுறேன்றாங்க. அந்த வீடியோ போடுறாங்க, அனுப்பிச்சு விடுறேன். திமுக காரங்க தெரியுமா உங்களுக்கு? திமுக பணிமனைக்குள்ள வேற யாரு இருக்கா? திமுக பணிமனையில திமுக ஆபீஸ்ல யாராவது தனி கணப்பட வந்திருப்பாங்க. ஆமா, திமுக கூட்டணியில இருக்கிற மாதிரி திமுக கட்சிக்குள்ள தனி கணப்பட வந்த மாதிரி அங்கேயே இருப்பாங்க. அப்படி சொல்லுங்க. கட்சிக்குள்ள ஆள் இல்ல, கட்சிக்காரங்க ஓட்டு போட மாட்டோம் சொல்லுங்க. அதையும் சொல்லுங்க. இந்த மாதிரி நீங்க எப்படியே பேசிட்டு இருங்க. ஆனா உங்களை வந்து அடிச்சு நகர்த்துறதுக்கு ஏற்கனவே ஒரு பெரிய ஃபோர்ஸ். உங்களுக்கு ஒண்ணு புரியல. சொல்லுங்க. நீங்க தான் உட்கார்ந்து இருக்கீங்க, நாங்க தான் உங்களை அடிச்சு நகர்த்தணும். சரி ரைட். ஆனா உங்க வயல நீங்க எங்களை அடிச்சு நகர்த்தணும்னு சொல்லும் போதே உங்களுக்கு புரியல யாரு பிரைமரி பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ்னு. நாங்க சென்ட்ரல்ல உட்காந்துட்டோம். இப்ப நீங்க தான் எங்களை நகர்த்த ட்ரை பண்றீங்க, முடியல. அதுக்கு தான் ஒரு காமெடியே பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த பிரைமரி பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ், செகண்டரி பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் எல்லாம் விட்டுருவோம் நம்ம. இப்ப மெயின் காயை நாங்க எங்க நகர்த்துறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எங்க பங்காளிகளை வச்சு நகர்த்துறோம். நாங்க டைரக்டால இப்ப அட்டாக் பண்றது யாரு வாக்குமூலம் கொடுத்தாரு? அவரா? ஏங்க நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன், அவங்க 2 பேரும் கூட்டணின்னு. இன்னைக்கு சிவகங்கையில வெளிப்பட்டுருச்சு பாருங்க. அவ்வளவுதான். என்ன அவ்வளவுதான்? நீங்க வரக்கூடாது, அதுக்கு நாங்க என்ன வேணா பண்ணுவோம். அதுதாங்க மானமே போனாலும் பரவாயில்ல. வந்திருக்கு. மானத்தை பத்தி எல்லாம் பேசக்கூடாது, அதுக்கெல்லாம் நாங்க இருக்கோம். இருக்கிறவன்ல நல்லவன் யாரு வல்லவன் யாரு, யார் ஒருத்தனை எதிர்க்கிறதுக்கு ஒட்டுமொத்த பேரும் ஒண்ணு சேரணுமோ அவன் தான் தலைவன் நான் சொல்லிக்கிருக்கேன். சரி, இன்னைக்கு தாவேக்காவை எதிர்க்க முடியாம, விஜய் சார் எதிர்க்க முடியாம, அங்க எங்களோட கேண்டிடேட்டை தொட முடியாம அந்த இடத்துல நின்றுகிட்டு திமுக காரனும் நாம் தமிழ் காரனும் ஒண்ணு சேர்ந்து தாவேக காரன் தோக்கடிக்க போறோம்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய பயத்தின் வீக்னஸின் வெளிப்பாடு நீங்களே புரிஞ்சுக்கோங்க. தயவு செய்து யோசிச்சு பாருங்க. என்ன சொன்னாரு இப்ப அவர்? தவறு என்ன சொன்னாரு? திமுக காரன் என்கிட்ட வந்து சொல்றான் ஒருத்தன் இந்த மாதிரி வந்துட்டு நீங்க வந்தா கூட பரவாயில்ல, நீங்க கூட ஜெயிச்சுக்கோங்க. ஒரு நிமிஷம், அந்த ஒருத்தன் யாருன்னு சொல்லுங்க. அப்ப யாராவது இருந்தா இருக்கான். நான் சொல்றேன், வீடியோ கூட உனக்கு காசு எவன் கொடுக்குறானோ அவன். வீடியோ கூட காசு கொடுக்குறானோ எவன் காசு கொடுக்குறானோ அவன் சொல்லியிருப்பான். அப்படி அது கிடையாது. சொல்றாரு, ஒரு பேச்சுக்காக சொல்றாரு, நாங்க ஜெயிச்சாலும் பரவாயில்ல, திமுக கூட நாங்க ஜெயிக்க விட்டாலும் பரவாயில்ல, ஆனா எங்க 2 பேரை தாண்டி இந்த தாவேக்கா மட்டும் வந்துடக்கூடாதுன்றதுல நாங்க புரியுதா? மெசேஜ் புரியுதா? என்ன மெசேஜ்? இது வந்து பிளெயின் மெசேஜ் கிடையாது. அங்க நிக்கிற நாம் தமிழர் கும்பலுக்கு அவர் சொல்றாரு, எப்படி நாம் தமிழருக்கு வரப்போறல ஓட்டு, அந்த ஓட்டு நமக்கு வராது, நீ உன் ஓட்டு அவனுக்கு போடுன்றத சொல்லாம சொல்றாருன்னு நான் சொல்றேன். எனக்கு அப்படிதான் புரியுது பார்க்கும்போது. உங்களுக்கு எப்படி தோணுது? எனக்கு எப்படி புரியுதுன்னா ஏமாத்துறாள் இல்ல, அப்படி கிடையாது. ஏமாத்துறாள் இல்ல, அப்படி கிடையாது. கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொல்லிட்டு கேப்டன் இருந்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ஹோல்டோட இருந்த தேமுதிக இன்னைக்கு கேப்டன் இல்லாத போது பிரேமலதா விஜயகாந்த் போயிட்டு அவங்க திமுக கூட்டணி வச்சு 10 சீட்டை வாங்கி திமுக இருக்கிற கூட்டணி கட்சிகளே மதிக்காம இருக்கிறது கேப்டன் ஏத்துப்பாரா? கேப்டன் ஆன்மா ஏத்துக்காது. நான் என் பர்செப்ஷன்ல ஏத்துக்கல. ஆனால் தான் அன்னைக்கு அங்கே சீட்டு பேசி முடிச்சுட்டு வந்து தலைமை அலுவலகத்தில் கொடி ஏற்றுறாங்க. கொடி கையோட இருந்துச்சு. நடந்துச்சா இல்லையா? அந்த இமோஷனல் சென்டிமெண்ட் அதேதான். ஆமாங்க, கேப்டன்ஸ் இமோஷன் தான், நான் இல்லைன்னு சொல்லல. கேப்டன்றது நம்ம எல்லாருக்கும் ஒரு இமோஷன் தான். அது அப்போ அங்கே நடக்குதுன்னா அது ஏன் நம்ம புரிஞ்சிக்கூடாது? எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது சாமி, நான் நீத்தார கும்பிட்றேன். அப்போ அதை தானே அங்கே நடக்குது. அது எல்லாம் மறுக்க போறீங்களா? அவங்க தான் போய் ஓப்பன் டாக்கில் கொடுக்குறாங்க. தமிழகத்தில் வந்து பெண்களுக்கு எதிரான பாலியல் கொடுமைகளும் போதை தர ஒரு ஒரு தப்பு சொல்லு பாப்புன்னு சொல்கிறது அவங்க தானே. அதே தான் நான் எங்கேயும் கேட்குறேன். அப்போ வந்து திமுக கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய நல்ல கட்சிகளே தாவேக்காக்கு ஆதரவாக இருக்காதுன்னு நினைக்கிறீங்க? எனக்கு சில இன்சைட் இன்ஃபர்மேஷன் தெரியும், நான் சொல்ல முடியாத சூழ்நிலை இருக்கேன். தம்பி விஜய் நாயே விமர்சிக்கணும்னு ஒரு பெருந்தலைவர் கேட்குறாரு. நான் அதுக்கு தான் என்னோட சொந்த சீட்டில் என்னோட சொந்த சின்னத்தில் நிற்கிறேன். நாளைக்கு ஜெயிச்சு தாவேக்காவை போய் நான் சேர்ந்து சப்போர்ட் பண்ணுவேன், தாவேக்கோட காசு நான் சப்போர்ட் பண்ணுவேன் அந்த தலைவர் சொல்கிறார். பேரை நானே உங்களுக்கு விட்டு, நீங்களே கெஸ் பண்ணுங்க. சொந்த சின்னத்துல எத்தனை தொகுதின்னு சொன்னா கண்டுபிடிச்சிருக்கீங்க. அவர் நிக்கிறவர் யாரு நீங்களே கண்டுபிடிங்க. இப்ப நான் கெஸ் பண்றதெல்லாம் இருக்கட்டும். இப்ப அந்த மாதிரிலாம் சொன்னாருன்னு உங்களுக்கு யார் சொன்னா? அவர் சொன்னார் யாரோ, அவரே என்கிட்ட சொன்னார். அவர் ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட். அங்க ஒரு பெரிய டாக்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. அதுல வந்து ப்ராப்பரான உண்மையான இந்த மேலோட்டமா காட்டுறீங்களே கடுப்புல கணிப்பு, அந்த கணிப்புலாம் இல்லாம உண்மையான கருத்து கணிப்புல உட்காந்து பேசியிருக்கிறாங்க. அந்த இடத்துல வந்த இன்ஃபர்மேஷனை அந்த சீனியர் ஜேர்னலிஸ்ட் என்னை நம்பி சொன்னார். அதனால அவர் பேரு ரிவீல் பண்ணல, இவர் பேரு ரிவீல். சரி, அவ்வளவு யோசிக்கிறவர் அன்னைக்கே யோசிச்சவங்க கூட வந்திருக்கலாம்ல, இவ்வளவு லேட்டா யோசிச்சுப்பேன். இல்ல, எனக்கு அங்க என்ன நடந்ததுன்னு தெரியும். அவர்கிட்ட இருந்து கட்சியவே கைப்பற்றுறதுக்கு ஒரு கும்பல் முயற்சித்தது. அந்த கட்சி அங்க இருந்து காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்துல அவர் இருக்கிறார்.
சும்மா காலம் வரலங்க. எல்லாமே தெரியுங்க. நான் சொல்லல, சும்மா வரல இந்த இடத்துக்கு. கூட்டணி கட்சிகள்லாம் ஆக்கிரமிச்சு காலி பண்ற பாஜக லெவலுக்கு போயிட்டீங்க. என்ன அதனாலதான் பாஜகவும் நீங்களும் கூட்டணின்னு சொல்றாங்களோ மமதா பானர்ஜி. மட்டத்துக்கு இறங்கி அலசுவோம். இது பிரியாணி கொண்டானியா? ஏங்க அதெல்லாம் கிடையாதுங்க. எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்னா என்ன வேணா பண்ணலாம். இதுதான் பாயிண்ட். எலெக்ஷன் ஜெயிக்கணும் என்ன வேணா பண்ணுவீங்க. என்ன வேணா பண்ணலாம். அது பண்ணலாமா? ஜெயிக்கணும்ல, அடுத்த 5 வருஷம் திரும்ப வர வேணாமா? இந்த மாதிரிலாம் வந்து வர உட்கார வேணாம் வேணாமா? வர வேணாமா வர வேணாம் வரணும் என்ன வரணும். வர ஆனா வேணாம். இந்த எலெக்ஷன்ல எனக்கு என்ன ஒரு டவுட்னா, எல்லாருமே வந்து இந்த மீடியால வந்து ஃபுல்லா டிவிகே மேலேயே ஃபோக்கஸ் பண்ணிருக்கிறனால சில விஷயங்கள்லாம் வந்துட்டு தெரிய வேண்டியதான் தெரியாம போயிருச்சோ அப்படின்னு எனக்கு தோணுது. அந்த வகையில நாங்க தப்பிச்சுக்கிட்டோம். அது ஒண்ணும் இல்லைங்க என்ன சொல்றீங்க நல்லா தெரியுது. ஓட்டுக்கு நீங்க பணம் கொடுக்குற மேட்டர் லீக் ஆகும்னு நினைக்கிறீங்க. ஒவ்வொரு தொகுதியிலையும் சப்ஜெக்டா ப்ரூஃப் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். அது என்னைக்கு எங்க போகணுமோ அங்க போவோம். ஒண்ணு. ரெண்டாவது, பொதுமக்களை என்கிட்ட சொல்றது, தம்பி அவன் கொடுக்கறது கொடுக்கட்டும், நம்ம காசு தானே, எதுக்கு தடுக்கிற? நம்ம ஏன் தடுக்கணும், வாங்கிட்டு விசில் கொட்டு போடுறோம், என்ன பிரச்சனைன்னு கேக்குறாங்க. எந்த ஏரியா பிடிக்கும்? எந்த தொகுதி வேணும்? நான் இப்ப சொல்றேன் எந்த தொகுதியில எந்த தெரு வேணும்னு சொல்ல நான் சொல்றேன். இப்படிலாம் பண்றாங்க. நேத்து பல்லாவரத்துல ஒரு பாட்டி என்ன சொல்லிச்சு, அவங்க கொடுக்கறத கொடுக்கட்டும் தம்பி, நம்ம கிட்ட இருந்து கொள்ளடிச்ச காசு தானே. பாட்டி நம்பரை சொல்லுங்க என்னன்னு கேட்டு. வாட்டி கூட விட மாட்டீங்களா நம்பர்? என்னங்க நினைச்சிட்டு இருக்காங்க? கஷ்டப்பட்டு அமௌண்ட்டை செலவு பண்ணி இது பண்ணிட்டு இருக்கோம். அமௌண்ட்டை வாங்கிட்டு புரியல ஊத்திடுவாங்களா? இல்ல புரியல. திருடின காசுக்கே இவ்வளவு எமோஷன் வருது. வயசு சம்பாதிச்சிருந்தவங்களுக்கு எவ்வளவு? யாரு திருடுனா? யாரு காசு? யாரு திருடுனா? எவன் திருட்டு காசு கொடுக்குறானோ அவன் திருடுனா. எது திருட்டு காசு? உழைச்ச காசு எதுக்கு ஓட்டு கொடுக்க போறீங்க? எதுங்க திருட்டு காசு? பதில் சொல்லுங்க. எதுங்க திருட்டு காசு? எது திருட்டு காசுன்னு சொல்லவா? மக்கள் சொல்லவா சொல்லுங்க. 1,76,000 கோடி ஸ்பெக்ட்ரம் ஊழல திருடிட்டு அன்னைக்கு லைட் டெஸ்ட் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு திரும்ப அந்த கேஸ் ஓபன் பண்றாங்கல்ல, அது திருட்டு காசு. பாட்டிலுக்கு மேல 10 ரூபா வாங்குறீங்கல்ல டாஸ்மாக்ல, அது திருட்டு காசு. கேஷ் ஃபார் ஜாப் ஸ்கேம்ஸ்னு டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ல செந்தில் பாலாஜி வாங்கினார்னு ஒத்துக்கிட்டார்ல, அது திருட்டு காசு. இன்னைக்கு வந்து கே நிர்மலா அதே ஊழல் குற்றச்சாட்டு வந்திருக்குல்ல, 10 ரூபான்னு பேரம் பேசி அந்த ஹவாலா முறையில பணம் வாங்கினாங்க, 1050 கோடி ஊழல் பண்ணாங்க, அது திருட்டு காசு. ஒரு இடத்துலயும் தப்பான டெண்டரை விடுறது, கட்டின பிரிட்ஜ் இடிஞ்சு போறது, புதுசா கட்டின பிரிட்ஜ் உதிர்ந்து கொட்டுறது, வெள்ளியில சேரு, வெள்ளியில பீரோ, வீட்டுல நகையே இல்லைன்னு சொல்லிட்டு 32 சவரன்ல வந்து பக்கத்து மாநிலத்தில் இருக்கிற கோயிலுக்கு கிரீட செஞ்சு கொடுக்கறது, 43 லட்ச ரூபாய் இடி ரைடு வந்து போய் திருப்பதி உண்டியில காசை போறது, அன்னதானத்து காசு, இது எல்லாம் திருட்டு காசு. உழைச்ச காசா? கேஷ் இன் ஹேண்ட் 10,000 சொல்றீங்க, எப்படி 32 சவரன்ல கிரீடம் வாங்கி கொடுக்குறீங்க கோயிலுக்கு? அப்ப என்ன காசு? அது வந்து அன்பால நீங்க வந்து போற வழியில கலெக்ட் பண்ணே போயிட்டு கேரளால கொடுத்துட்டு வந்துட்டீங்க. கொடுத்துருவோம். நல்லா இருக்குல்ல? போற கையில கேஷ் இன் ஹேண்ட்னா என்னங்க? ஒரு 5 நிமிஷமா இருக்கணும். அது அப்படி வருது அப்படி போயிருது. அதுதான் பாருங்க, உண்மையே சொல்றேன். நல்ல பாயிண்ட் எடுத்து கொடுத்தீங்க. திமுக காரன் கொடுக்குற காசு அப்படிதான். அந்த 200 ரூபாவும் சரி 1000 ரூபாயும் சரி வர்றதுலே போறது தெரியாது, இப்படி கொடுப்பாங்க. இந்த பக்கம் வந்து எலக்ட்ரிசிட்டி விலை ஏத்திட்டாங்க, பால் விலை ஏத்திட்டாங்க, வரி ஏத்திட்டாங்க, வரி இருந்தாலும் வீட்டு வாடகை ஏறி போச்சு, கேஸ் விலை இறக்குறாங்க இறக்கல, பெட்ரோல் டீசல் விலை இறக்குறாங்க இறக்கல, இந்த காசு வர்றதுலே போறது தெரியாது. அந்த காசுக்கு பிரயோஜனமே கிடையாது. அவ்வளவுதான். அதுதான் நீங்களும் சொல்றீங்க. ஆனா இப்போ ஓட்டுகள் வந்து ஓரளவுக்கு தாவேகா பக்கம் போற மாதிரி இருந்துச்சுங்கிறத கூட நான் ஒத்துக்கிறேன். இருந்துச்சு இல்ல இருக்குது. சரி, ஒரு டைம்ல இருந்துச்சு. இப்போ என்ன சொல்றாங்கன்னா மக்கள்லாம், நான் போட்டிருப்பேன்ப்பா, அந்த ஒரு அவதூறு ஒன்று வந்துச்சு பாருங்க, அந்த பர்சனல் மேட்டரும் வந்துச்சு பாருங்க, அதுக்கப்புறம் நான் வந்துட்டு எல்லாம் போடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன்றாங்க. அவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க நீங்க? முதல் விஷயம், ஒருத்தரை எதிர்க்க துப்பு இல்லைன்னும் போது பயத்தின் வெளிப்பாட்டில் தான் வந்து இல்லாத பொல்லாத அவதூறை பரப்புவாங்க. ரெண்டாவது விஷயம், இவங்க அப்படி பிலோ த பெல்ட் போனால் அதை பண்ணுறதுக்கு இந்த வாட்டி ஏமாந்து ஐயா கேப்டன் நீங்கள் இழிவுபடுத்திட்டு போன மாதிரி, அந்த தங்கத்தை ஏமாத்தின மாதிரி இந்த சிங்கத்தை ஏமாத்தல முடியாது. ஒட்டுமொத்த விர்ச்சுவல் அரிசிங்க உட்காந்துருக்கான். நீங்கள் தப்பாக ஏதாவது அட்டெம்ப்ட் பண்ணாலே 100க்கு 100 வெளில வரும். ஏன் எங்ககிட்ட இல்லையா? நீங்கள் 7 தானே ஃபேக்காக ஜென்ரேட் பண்ணுங்க எல்லாத்தையும். எங்ககிட்ட இல்லையா? ஜெனரேட் பண்றது எங்ககிட்ட இல்லையா? அதத்தான் சொல்றேன். ஏல பாருங்க, அது என்ன பாச எனக்கு பாக்கும்போது சந்தோஷமா இருக்குது. எங்ககிட்ட இருக்குங்க, சும்மா கிடையாது. ஏவாவில் இருக்காரா சொல்றீங்க? ஏங்க என்ன அழகா சும்மா வந்து உங்ககிட்ட தான் எல்லாமே இருக்குன்னு ஆடக்கூடாது. சும்மா வந்து திமுக வரல சொல்லுங்க. சும்மா வரல திமுக காரன் இந்த இடத்துக்கு. பொத்தி வச்ச மல்லிகை போட்டு சும்மா காமெடி பண்ணிக்கிட்டு வெற்றி பெறணுங்க. நீங்க தமிழ் பேர் வச்சா வாழ்த்துக்கள் சொல்லலைங்க. ஐயோ, வெற்றி பெறணும்னு சொல்லல, வெற்றி பெறணும். ஐயோ அப்படி இல்லைங்க. தமிழக வெற்றி கழகம்னு பேர் வச்சா பத்தாது, வெற்றி பெற்று காட்டுங்க. அதேதான் நானும் சொல்றேன். சமூக நீதி ஹாஸ்டல்னு பேர் வச்சா பத்தாது, சோறு வைக்கணும். ஹாஸ்டலுக்குள்ள தண்ணி வரல, கழிப்பட வசதி சரியா இல்ல, சாப்பாட்டுல பல்ப் இருக்குது, கிளாஸ் பீஸ் கிடக்குது, புழு கிடக்குது, சத்துணவு சாப்பிட்டு குழந்தைங்க ஹாஸ்பிட்டல்ல கிடக்குது, சத்துணவு சாப்பிட்ற குழந்தை செவிலிச்சு விழுது. இப்படிலாம் இருக்கக்கூடாது. பேர் வச்சா பத்தாது, சோறு வைக்கணும். இந்த பக்கம் வந்து போராடிக்கிட்டு இருந்த தூய்மை பணியாளர்களை போட்டு அடிக்கிறது, அப்புறம் பிரைவேட்ல ஆளுங்களை உட்கார வச்சுட்டு அவங்க கேள்வி கேட்ட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து சாப்பாடு போடுறேன்றீங்க. அந்த சாப்பாடை வாயில வைக்க முடியலன்னு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. சொல்லுங்க, இங்க பாருங்க, காது கேக்குது எனக்கு தெரியுது, கண்ணு கலங்குறது தெரியுதுங்க. வாங்க
சொல்லுங்க. பப்ஜில என்னங்க ஆடிட்டு இருக்கீங்க? என்னங்க சும்மா ஆகாது. பப்ஜில ஆட்ட வேணாங்க, எல்லாமே ஜாய்ஸ்டிக்ல பண்ணுங்க. மக்களுக்கு பிரச்சனை இதேதான் பேசிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் ஏங்க கேட்டு மக்களுக்கு பிரச்சனை பேசுறாங்க இருக்கிறமே நம்ம எல்லாரும். திரும்ப பேசாம கேம் ஆட ஆரம்பிச்சிருவாங்க. ஊடகமும் அதுக்கு தான் இருக்கு, கவர்மெண்ட் அதுக்கு தான் இருக்கு, பப்ளிக் பொலிட்டிஷியன் தான் இருக்கிறாங்க. அதை பண்ணாம இருக்கிறீங்களேன்னு தாங்க நாங்க வந்து கேள்வி கேட்கிறோம். கேள்வி கேட்டே இருங்க கடைசி வரைக்கும். நாங்க கேட்போம். இதுக்கப்புறம் சட்டசபையில கேட்போம். கேட்டே இருங்க. சட்டசபையில நம்ம கேட்போம். ஆளுங்கட்சியா உட்காந்து நான் எல்லாம் நோட் பண்ணிக்க. எதிர்கட்சியால ஆளுங்கட்சியா உள்ள உட்காந்து போன ஆட்சி நீங்க என்னென்ன சதி பண்ணீங்க, எங்கெங்கெல்லாம் திருடுனீங்க, தூர்வாடுறீங்கன்றது மொத்தத்தையும் அங்க வச்சு கேள்வி கேட்போம். அப்ப பாப்போம்ல சட்டசபை விட்டு அடி என்ன வெளிநடப்பு பண்றேன்னு ஓடுவீங்கன்னு. அப்ப பாப்போம். அப்ப சொல்றேன் நான். வாழ்த்துக்கள் ரொம்ப கான்ஃபிடன்ஸ் ரொம்ப பாராட்டுறேன், வியக்கிறேன். ஆனா பாருங்க, இப்ப நாங்க வந்து ஒரு அன்பு வந்து எங்களுக்கு எப்படி வருதுங்கிறது ஒரு பக்கம். காசு கொடுத்து சரி, அது அப்படி இருந்துட்டு போட்டோம், பரவாயில்ல, அது எங்களுடைய இது. அப்படி வருதுல ஒரு அன்பு. அதை தாண்டி இன்னொரு பக்கம் எங்க பங்காளிக்கு ஒரு அன்பு நீங்க பார்க்கணும். ஏன்னா குழந்தைங்கிட்ட இருக்க உண்டியல பிடிக்கிட்டு குழந்தைங்க லிப்கிஸ் கொடுத்தாரு. அதாவது இதெல்லாம் போக்சோ கேஸுங்க. சாதாரண குழந்தைங்களை அப்பெல்லாம் பண்ணக்கூடாதுங்க. கண்ணத்துல உம்மா கொடுக்க போற இடத்துல அந்த குழந்தையே அன்பா அப்படி திரும்பி லிப்லா கடிக்குதுன்னா அந்த குழந்தை எல்லாரும் யோசிச்சு பாருங்க. காலத்துக்கு அதெல்லாம் என்ன கிண்டல் பண்ணுவாங்க. இதுல என்ன தவறு கிடையாது. கையில இருந்த காசும் போச்சு, பேருக்கு பேரும் போச்சு. கிடையாது, அன்பு. அது ஒரு சின்ன குழந்தை கூட வந்து நியாயத்துக்கு இது போக்சோ கேஸுங்க. நான் திரும்பவும் சொல்றேன், நீங்க இப்ப வச்சிருப்பீங்க. இப்ப நான் என்ன கேக்குறேன், டிவிகேவை பொறுத்த வரைக்கும் ஒரு கோலம் போடணும்னு உங்க தலைவர் ஏங்க எதுக்கு கோலம் போடுறீங்க நீங்க? உங்களுக்கு பயமுறுத்ததா? அவங்க சொன்னாங்கன்னா நீங்க போட்டுருவீங்களா? ஆமா போட்டோம். வீடு வந்து அழிச்சாங்களா? அதை பாத்தீங்களா? தலைவருக்கு வேற வேலை கிடையாது. ஏங்க வந்து அழிச்ச உங்க தலைவருக்கு வேலை இல்லைன்னு கேளுங்க. அப்படிதான் அழிப்போம். எதுக்கு? அப்படிதான் அழிப்போம். எங்க கோலமாவே எங்க வீட்டு வாசல் போற கோலம் போற கை எங்களுது. உங்களுக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு போடுறீங்க கோலம்? அப்ப நீங்க வந்து கொரோனா விளக்கத்தை சொன்னீங்க, பலூன் சொன்னீங்களே, கருப்பு பலூன், அதெல்லாம் மட்டும் சரியாயிடுச்சா? இங்க பாருங்க, கோலம் போடக்கூடாதுங்க, இது அரசாங்கத்துல சொல்லியிருக்காங்க அப்படின்னு நாங்க ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் விட்டு, ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் இல்ல, தெரு நடந்திருக்கு. ஒரு அக்கா வீடியோ எடுத்து போட்டிருக்கு. அதுதான் வித்தியாசம். என்ன ஒரு பயம் இருந்தா ஒரு கோலம். சரி, எங்க அண்ணன் பிரச்சாரத்தை முடக்குறீங்க, எஸ்ஓபில முடக்குறீங்க, படத்தை முடக்குறீங்க, படத்தை லீக் பண்ண பாக்குறீங்க, கடைசிக்கு ஒரு 10 கிராம் கோலம் மாவுல போடுற கோலம் கூட உங்களை பயமுறுத்துதுன்னா நீங்க எவ்வளவு? ஆமா, நாங்க கஷ்டப்பட்டு மக்கள் நல்லா இருக்கணும், அவங்களுக்காக வீதி ரோடெல்லாம் வசதி கொடுத்து நல்லா அழகா அவங்கள வாழ வச்சு பார்த்து அழகு பார்த்துட்டு இருக்கிற அரசாங்கம் எங்க அரசாங்கம். அந்த வீடு நீங்க வாங்கி கொடுத்ததுதான் சொல்லுங்க, அந்த கோலமாவும் நீங்க கொடுத்ததுதான் சொல்லுங்க, கோலத்துக்கு நீங்க போட்டதுன்னு சொல்லுங்க. அது நாங்க சொல்ல மாட்டோம். இங்க பாருங்க, வாங்கி கொடுத்து ரோடு கட்டி அழகா மக்கள் சந்தோஷமாங்கன்னு சொல்லுவோம். நீங்க அந்த ரோடுல அழகா வந்து அப்படியே அவங்க கோலம் போடுவாங்களாம். இவங்க ஒருத்தவங்க கோலம் போடுறத பார்த்து அந்த காலனி, அந்த ஏரியா, அப்பார்ட்மெண்ட் இருக்கிற எல்லாரும் ஒரு 10 பேர் பார்ப்பான். அவனும் ஓ இந்த அம்மாவும் அந்த திமுக நினைச்சோம், இந்த அம்மா கூட தாவேகாக்கு மாறிடுச்சா, அப்ப நம்மளும் மாறிடுவோண்டி அப்படின்னு ஒரு 4 பேர் 400 பேரா 4000 பேரா 40,000 பேரா மாறுறதுக்கு கணக்கு போடுவீங்க. அந்த கோலத்தை நாங்க பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? மாறி ஆயிரும். ஆமா, உங்க ஆபீஸ் வாசல்ல வாசல் தெளிச்சு கோலம் போட்ட பாட்டி யாரு? அது யாரு தெரியும்? என்ன கோலம் பாத்தீங்களா? உட்காருங்க, அங்கேயும் விசில் கோலம் தாங்க போட்டு வச்சிருக்கு. எங்க இருங்க, போய் அழிச்சிட்டு மறுவேளை பார்ப்பேன் நான்.